கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு எண்ணாகமம் 13:1 முதல் 14:37 வரை உள்ள நிகழ்வில் வருகின்ற 10 பேரின் மரணத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 10 பேரினுடைய பெயரும் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் கோத்திரம் தகப்பன் பெயரோடு இணைந்து பதிவாகி இருக்கிறது. இந்த 10 பேரும் கோத்திரங்களுக்கு ஒருவராக தெரிவு செய்யப்பட்டு கானானை உளவு பார்த்து வரும்படியாக அனுப்பப்பட்டவர்கள். கானான் தேசத்தின் தென்பகுதியினுள்ளாக நுழைந்து வடபகுதி வரை சென்று 40 நாட்கள் கானானை கண்டு திரும்பி வந்து துர்ச்செய்தியை பரப்பினவர்கள். நம்மால் இந்த நாட்டை பிடிக்க முடியாது, அங்கு இருக்கிறவர்கள் அரக்கர்கள், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற நாடுதான், ஆனால் அந்த நாட்டின் வளமையை உண்டு அவர்கள் கொழுத்து போயிருக்கிறார்கள், நம்மால் அவர்களை வீழ்த்த முடியாது என்று துர்ச்செய்தியை பரப்பி செய்தியை கேட்க ஆர்வத்தோடு காத்திருந்த மக்களின் மனதிலும் விஷமத்தை பரப்பி கர்த்தருக்கு எதிராக பெரும் கலகக்குரல் எழும்ப காரணமாயிருந்தவர்கள் இந்த 10 பேர். இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, திறமைசாலிகள். திறமைசாலிகளால் மட்டும்தான் இன்னொரு நாட்டுக்குள்ளாக நுழைந்து தகவல்களை சேகரிக்க முடியும். இவர்கள் பலசாலிகள், அதனால்தான் அவர்கள் சுகமாக கானானுக்குள் வடபகுதி வரை சென்று திரும்பி வந்தார்கள். ஆனால் தங்களுடைய திறமையையும் தங்களுடைய பலத்தையும் கர்த்தரை விசுவாசிக்க அவர்கள் பயன்படுத்தவில்லை. 2 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை வழிநடத்தி இருக்கிறார். தண்ணீர் கொடுத்தார், உணவு கொடுத்தார், யுத்த வெற்றி கொடுத்தார், பகலில் காத்தார், இரவில் பாதுகாத்தார். இவ்வளவை செய்த கர்த்தர் இந்த கானான் நாட்டை தருவார் என அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. விசுவாசம் கண்ணை மூடிக்கொண்டு கடவுளை ஏற்பதா என சிலர் கேட்கலாம். இல்லை, கடந்த கால அனுபவங்களின் வெளிப்பாடாக மனப்பூர்வமாய் கர்த்தரை ஏற்பது. இதுவரை என்னை வழிநடத்தினவர் இனிமேலும் எனக்கு உதவி செய்வார் என அறிக்கை செய்வது. உங்களுடைய எதிர்காலம் இருளாய் இருக்கிறதா? என்ன செய்வது, எங்கு செல்வது என திகைத்து போய் நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், தைரியமாய் எழும்புங்கள். இதுவரை உங்களுக்கு உதவி செய்தவரை தொடர்ந்து விசுவாசியுங்கள், என்றும் விசுவாசியுங்கள். நம் எல்லாருக்கும் இருக்கின்ற பல பொது பெயர்களில் ஒன்று விசுவாசிகள் என்பது. பெயருக்கேற்றவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யட்டும். ஆமென்.